50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இடி ரெய்டு தொடர்பாக தமிழ்நாட்டில் சில நாட்களாக பரபரப்பாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவுக்கு பெரிய நெகட்டிவாக சில விஷயங்கள் பரப்பப்பட்டு வந்துச்சு. இந்த விவகாரத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதாக சொல்கிறாங்களே சார், அதோட பின்னணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடிவேலு பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அமலாக்கத்துறைக்கு வச்சுட்டாண்டா ஆப்புன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அண்ணாமலைக்கு அரோகரா, எடப்பாடிக்கு கோவிந்தா, இப்படிலாம் நீங்கள் ஒரு தம்ப்நெயில் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டாஸ்மாக் மேலே இந்த அமலாக்கத்துறை எடுத்த இந்த சோதனை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குறாங்க. அந்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியானது தான், ஆஃபீஸுக்கு போனது சரி, ஃபோனை கைப்பற்றினது சரி, இது முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது, இது ஏற்கனவே எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது, அதன் அடிப்படையில் தான் போயிருக்கிறாங்க, முகாந்திரம் இருக்குது, அதனால் இது சரியான நடவடிக்கை தான், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இதை எதிர்த்து டாஸ்மாக் சார்பிலையும் தமிழக அரசு சார்பிலையும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த வழக்கு தான் இன்று வியாழக்கிழமை 22ஆம் தேதி விசாரணைக்கு வந்திருக்குது. தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான முதல் அமர்வு தான் இதை விசாரிக்குது. அவங்க கேட்ட கேள்வியே ப்ரெடிகேட் அஃபென்ஸு எங்கே அப்படின்றதான் முதல் கேள்வி. நீங்கள் குற்றத்திற்கான முகாந்திரம் என்ன? சரி, அவங்க 52 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டேட் ஏஜென்சி ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் மூக்க உள்ள நுழைக்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி தலையிடலாம்? இது ஒரு கேள்வி. அடுத்தது தனிநபர்கள் மீது புகார் இருந்ததுன்னா ஒரு நிறுவனத்தின் மீதே எப்படி நீ சோதனை பண்ணலாம்? அது ஒரு கார்ப்பரேஷன். டாஸ்மாக்ன்றது ஒரு கார்ப்பரேஷன், தமிழக அரசு சார்ந்த ஒரு கார்ப்பரேஷன். அதை நீங்கள் எப்படி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே எதிராக இருக்கிறீங்க. இது ஒரு கூட்டமைப்பு. ஒரு ஸ்டேட் ஏஜென்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது சென்ட்ரல் ஏஜென்சியை தலையிடலாமா? இப்போ அங்கி திவாரி கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மதுரை பக்கம் அமலாக்கத்துறை அதிகாரி கையுங்களவுமாக லஞ்சம் வாங்குறாரு. அது ஸ்டேட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்குது. பிடிச்சிட்டு நேராக இடி ஆஃபீஸில் போய் ரைடு பண்ணுறாங்க. அப்போ இவங்க பிஜேபி சங்கிகள்லாம் என்ன சொன்னாங்க, எப்படி ஒரு ஒன்றிய அரசு ஆஃபீஸில் நீங்கள் ரைடு பண்ணலாம்? நீங்கள் தப்பு பண்ணியிருக்க, கையங்களமாக பிடிச்சிருக்க, ரைடு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஏற்கனவே 2014லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. டாஸ்மாகில் அதிகமாக விற்றுருக்குறாங்க, இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு இப்படின்னு 51 எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது தமிழக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி தலையிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கபில் சிபலோ இவங்கெல்லாம் டாஸ்மாக் சார்பில் வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர் ராஜு என்ன சொல்கிறாருன்னா, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு மயிலாடு அப்படின்னு சொல்கிறாரு. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது? ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு நிறுவனத்தின் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ அந்த டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் இருக்கார் இல்லையா, விசாகன், அவர் வீடு மணப்பாக்கத்தில் இருக்குது, சென்னை மணப்பாக்கம். அங்கே ரெய்டு நடத்திருக்காங்க. இப்போ விசாகன் அதில் ஒரு டைரக்டர்னு வச்சுங்க, இன்னும் 4-5 டைரக்டர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் இடி போகல. அப்போ அந்த டாஸ்மாக் ஆஃபீஸுக்கு எப்படி நீங்கள் ரைடு போகலாம்? அவங்க ஃபோனெல்லாம் நீங்கள் சீஸ் பண்ணி அந்த டேட்டா, அவங்க பர்சனல் டேட்டாலாம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கலாம்? இந்த மாதிரி காட்டமாக நீதிமன்றம் விசாரித்து அமலாக்கத்துறை இந்த விசாரணையை இனி மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. போட்டுட்டு நீ விளக்க சொல்லு. இப்போ இந்த தீர்ப்பின் மூலமாக அமலாக்கத்துறை மேற்கொண்டு சோதனைகளுக்கு போக முடியாது. இந்த சோதனைகள் அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்கள் செல்லாது. இந்த செல்லாத ஆவணங்களை வைத்து நூல் பிடித்து கொண்டு வேற ஏதாவது கதை கட்ட முடியுமா, கம்பி கட்ட முடியுமா இப்படின்னு அமலாக்கத்துறை முயற்சி பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப சிரமம். இதுதான் இந்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கி கொடுத்துருக்கிற தீர்ப்பு. இது திமுகவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு சட்ட போராட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணியாக இருக்கட்டும், பல மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபாசிசத்தை எதிர்க்கணும்னா நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கணும். நீங்கள் ஊழல் கொள்ளைன்னெலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாசிசத்தை எதிர்க்க முடியாது. அட அறிவாளிகளா,
ஃபாசிசம் என்பது ஒரு அயோக்கியத்தனம். மதத்தின் பெயரால் அல்லது அதானி போன்ற முதலாளிகளின் பெயரால் சிறுபான்மை மக்கள் மீதும் தொழிலாளிகள் மீதும் உழைக்கும் மக்கள் மீதும் அடக்குமுறை செலுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம், செயல்முறை, நடைமுறை எல்லாம் சேர்ந்தது தான் ஃபாசிசம். அப்போ ஒரு அயோக்கியம் வந்து ஒரு சின்ன ஊழலை வந்து விசாரிப்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, நீனே பரிசுத்தமானா இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் வச்சித்த குட்டு என்ன? உனக்கு வந்து அங்கே ரோலே கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மேலே வந்து நீ தலையிடுற, கூட்டாட்சிக்கு எதிராக வந்து இருக்கிற, உன் வரம்புகளை மீறி செயல்படுகிறாய், இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடி மேலே இப்படி உச்சநீதிமன்றம் வந்து இப்படி ஒரு குட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த குட்டு வந்து திடீர்னு இன்னைக்கு நேற்று நடந்ததல்ல. கடந்த வழக்குகள் விசாரணைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றிலையுமே இந்த குட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு சில டேட்டாக்கள் மட்டும் சொல்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகளில் இடி நடத்தின சோதனை வந்து 112. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாகவே அதில் வந்து எந்த வழக்கும் விசாரித்து யாருக்கும் தண்டனை வாங்கி தரல. அடுத்தது 2014லேருந்து 2022 வரைக்கும் மோடி காலத்தில் 2979 சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 26 மடங்கு வந்து அதிகம். அதில் 23 பேருக்கு மட்டும்தான் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதில் 2019 வந்து பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து ரொம்ப கொடூரமான சட்டமாக வந்து திருத்தங்கள் செஞ்சு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ மோடி பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 0 டாலரன்ஸ், ஒரு பூஜ்ய சகிப்புத்தன்மை காரணமாகத்தான் நாங்கள் வந்து சட்டங்களெல்லாம் திருத்தி இந்த ரெய்டை வந்து ஏவி விட்டுருக்குறோம். சரி, ரெய்டை ஏவி விட்டால் நீ வந்து தண்டனை வாங்கி தர்ற விகிதம் வந்து என்ன? அந்த விகிதம் வந்து 5% கூட வந்து இல்லை, 95% வந்து செட்டப் தான். இதில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மட்டும் அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 121 அரசியல் தலைவர்கள் மேலே வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து 95%, 115 பேர் வந்து எதிர்க்கட்சிக்காரங்க, ஒரு வெறும் 4 பேர் மட்டும்தான் பிஜேபிக்காரங்க. அதுலேயும் 2 பேர் வந்து பிஜேபியில் வந்து எதிர்க்கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து சேர்ந்ததுனால அந்த கேஸெல்லாம் வந்து ஆற போட்டுட்டாங்க. இதுதான் அவனுடைய வந்து டேட்டா. அப்போ இடியை வைத்து கொண்டு தேர்தல் வரும்போதெல்லாம் எதிர்க்கட்சிகளை வந்து மிரட்டுவது அப்படின்றதான் பாரதிய ஜனதாவின் உத்தி. கரெக்டாக வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து எப்போ வருதோ அந்த சமயத்தில் வந்து எதிர்க்கட்சிகளை வந்து குறிவைக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ திமுக அரசு மேலே வந்து இப்போ மட்டும் இல்லை, 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை அவங்க வீட்டில் வந்து ஐடி ரெய்டு வந்து போச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, சபரீசன் விரைவில் கைது செய்யப்படுவார், நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, இந்த மாதிரி வந்து திமுக குடும்பம் வந்து மாட்டிக்கொண்டது, இப்படியெல்லாம் வந்து கதை விட்டாங்க. ஆனால் ஏதாவது நடந்துச்சா? அந்த ஒன்றுமே அதில் விசாரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதனால அது கைவிடப்பட்டது. வெஸ்ட் பெங்காலில் 2021 தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் வந்து தேர்தல் நடக்குது. அதில் டிஎம்சி வந்து ஜெயிக்குது. அதில் வந்து அபிஷேக் பானர்ஜி அவரும் அவருடைய உறவினர்கள் மீது வந்து இடி வந்து ரெய்டு, சிபிஐ மற்றும் இடி வந்து ரெய்டு. இது அங்கே திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக. ஜார்க்கண்டில் 2024 வந்து தேர்தல் நடக்குது. ஹேமந்த் சோரன் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வந்து முறைகேடாக வாங்கிட்டாருன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. பின்னாடி தேர்தல் நடந்த பிறகு ஜெயிச்சிட்றாரு. அந்த நரேட்டிவ் வந்து அங்கே எடுபடலை. அவர் கூட வந்து ஆலம்கீர் ஆலம் அப்படின்றவரையும் கைது பண்ணுறாங்க. இது ஜார்க்கண்டில். மகாராஷ்டிராவில் எடுத்திங்கன்னா சரத்பவாருக்கே சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து சஞ்சய் ராவத்து, இப்படி நிறைய பேர் மேலே சோதனைகள். ஏகநாத் ஷிண்டே, அஜித் பவார் இவங்க மேலெல்லாம் வந்து இடி கேஸ் இருக்குது. அதை வைத்து தான் வந்து கட்சியை வந்து உடைத்து வந்து சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த கேஸெல்லாம் வந்து இன்றைக்கி நீர்த்து போயிடுச்சு. ராஜஸ்தானில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கோவிந்த் சிங் டோடாஸ்ரா, வைபவ் கெலாட்டு இவங்க மேலே வந்து இடி விசாரணை. இது 2023. அப்புறம் டெல்லியில் என்ன நடந்ததுன்னு தெரியும். 2024 அங்கே வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போது கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. பெயிலில் வெளியிட்ட போது நீங்கள் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிரச்சாரத்துக்கு வெளியே வந்த போதும் கூட முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் மணிஷ் சிசோடியா இன்னும் பல தலைவர்களெல்லாம் வந்து அங்கே வந்து கைது பண்ணி வச்சாங்க. அப்புறம் தெலுங்கானாவில் வந்து பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த கவிதா, சந்திரசேகர் ராவுடைய மகள்,
அவங்களும் இந்த மதுபான உரிமை ஊழல் வழக்கில் சொல்லி அவங்க வந்து கைதி. அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுக்குனுடைய எதிர்க்கட்சிகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே வந்து இடி வந்து ரெய்டு போய் வந்து இந்த கதையை வந்து உருவாக்கும். தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அதனால் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தொடர்ந்து இந்த விசாரணைகள்லாம் பார்த்துக்கிட்டு வருது இல்லையா, பல முறை வந்து சொல்லியிருக்கு. இப்போ 2024 தர்சம்லால் வழக்கு அப்படின்ற வழக்கில் போதிய ஆதாரங்கள் இன்றி நீங்கள் கைது செய்வது வந்து குற்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2024 மார்ச்சில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக துணை குற்றப்பத்திரிகைகள் சேர்த்து வந்து விசாரணை இழுத்துக்கிட்டே போகிறீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிணை மறுப்பதற்கு வந்து நீங்கள் போதிய ஆதாரங்களை வந்து சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறீங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க. யார்? உச்சநீதிமன்றம். அடுத்தது வந்து சோதனைகள் மனிதாபிமானமற்ற முறையில் நடக்குது. இங்கே கூட டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பெண் ஊழியர்களை வந்து அவங்க பிடிச்சி ரொம்ப நேரம் வச்சுருந்து தான் வந்து வீட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இடி இயக்குனர் சஞ்சய்குமார் மிஸ்ராவுக்கு வந்து 3வது முறையாக வந்து பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்குறீங்க, இது சட்டவிரோதம் 2023 ஜூலையில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் 2014 இந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் படித்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கே தவிர இன்றைக்கி திடீர்னு திமுகவுக்கு சாதகமாக வழங்கிடல. அப்போ இடியினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வந்து எல்லை மீறி போனதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பை சொருகியிருக்கிறது. சார், பல மாநிலங்களில் வந்து இடி இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு வைக்கலாம். ஆனால் அங்கே கிடைக்காத விஷயம் வந்து தமிழ்நாடு, அதாவது சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க, இவங்களுக்கு கிடைச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதான் இது ஒரு தொடர்ச்சி இருக்குது. இந்த இடி பற்றி இடியினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பதுன்னு ஒரு தொடர்ச்சி வந்து இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. பல விசாரணைகளில் அவங்க இடியே வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டு விஷயம் எடுத்துக்கோங்க. அமலாக்கத்துறை வந்து 2018 2024 காலத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு போகுது. அப்போ இந்த ரெய்டு போய் அந்த ரெய்டு போன 41 நிறுவனங்கள்கிட்ட இருந்து பிஜேபிக்கு வந்த தேர்தல் பத்திர நிதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2471 கோடி ரூபாய். இந்த 41 நிறுவனங்களுக்கும் இடி ரெய்டு போய் அந்த ரெய்டு போனது பிறகு அவங்க நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு வழிப்பறியா இல்லையா? மிரட்டி பணம் பறிக்கிறதா இல்லையா? அப்போ எலக்ட்ரல் பாண்ட் வந்து சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அந்த பணம் வந்து எப்படி வாங்கப்பட்டது சரியா, திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்றதுக்குள்ளே வந்து போகலை. சந்திரசூட் காலத்தில் ஒரு சமரசம் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்டு தப்புன்னு சொன்னாங்களே தவிர ஏற்கனவே வாங்கினதை பற்றி அவர்கள் வந்து கருத்து சொல்லவில்லை. அதை பற்றியும் விசாரித்து வந்து சொல்லியிருக்கணும். அப்போ இடியை வைத்து கொண்டு எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது மட்டுமல்ல, சட்டவிரோதமாக நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் நிதியை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6000-8000 கோடி ரூபாய் வந்து பிஜேபி வந்து சுருட்டி இருக்கிறது. அப்போ இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? அவருடைய பிரச்சார உரிமையை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வந்து இது பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சவால் விடுறாரு நீதிமன்றத்திலே. எனக்கு எதிராக என்ன சாட்சி இருக்குது? ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பணம் கொடுக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கத்தில் இருந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை வாக்கு மூலம். இதெல்லாம் எவிடன்ஸா? அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்கே இருக்குது? அப்போ அவங்களுக்கு பிணை கொடுக்கும்போது ஒரு குட்டு, மணிஷ் சிசோடியாவுக்கு பிணை கொடுக்கும்போது ஒரு குட்டு, செந்தில் பாலாஜியை 400 நாள் வச்சுருந்தாங்க. எவ்வளவு? 1 கோடியா 5 கோடியா எனக்கு மறந்து போச்சு. 5 கோடி ரூபாய். அப்போ 5 கோடி ரூபாய் அவர் வந்து வேலை கொடுக்கறதுக்காக பணம் வாங்கினாருன்னு சொல்லி 400 நாள் வந்து சிறையில் வந்து வச்சுருக்குறாங்க. வச்சுருந்து என்ன பண்ணுறாங்க? மிரட்டுறாங்க. நீ வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டு நீ வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கணும், டாஸ்மாகில் வந்து என்ன ஊழல்லாம் நடந்திருக்குன்னு புதுசாக நீ ஒரு கேஸை ஓப்பன் பண்ணினா உன்னை வந்து விடுவிச்சிருவோம் இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவர் செந்தில் பாலாஜி ஒன்றும் அதுக்கு சம்மதிக்கலை. 400 நாள் ஜெயிலில் இருந்தார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் பிணையில் வந்து வெளியிடுறாங்க. பிணையில் ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு மேலே இடி வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்து மேற்கொண்டு முன் செல்வதற்கு அதுக்கிட்ட ஒன்றும் ஆதாரங்கள் இல்லை, வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்புறம் செந்தில் பாலாஜி தம்பி தலைமறைவுன்னாங்க. அவர் இன்றைக்கி நேரில் ஆஜராயிட்டார், உடனே அவரை வெளியே விட்டுடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் அரசியல் மிரட்டலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் திமுக கிடைத்திருக்கும் இந்த சட்ட போராட்டம் என்பது வந்து இதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்க்கணும். ரெண்டாவது, ஏற்கனவே திமுக வந்து இந்த கவர்னர் பிரச்சனையில் மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க மறுக்கிறார் என்பதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு
அதில் உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநரை வந்து கடுமையான சொற்களால் கண்டித்து அந்த மசோதாக்களை நாங்களே வந்து ஆக்டாக நிறைவேற்றோம் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லி தான் குடியரசுத் தலைவர் வந்து 14 கேள்விகள் வந்து சந்தேகம் கேட்டு வேற வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திமுக வந்து மற்ற எதிர்க்கட்சிகளை விட சட்ட போராட்டத்தை வந்து நேர்த்தியாக வாதங்களோடும் ஒரு நீதியோடும் நடத்துகின்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்குது அப்படின்றத இந்த கேஸ்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம். இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க வந்து வெளியிடலை, எத்தனாயிரம் கோடி ஊழல் நடந்துச்சுன்னு அவங்க வெளியிடவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருக்கக்கூடிய பல பேர் வந்து 10,000 கோடி ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பதிவு வச்சாங்க சார். அதுக்கான காரணம் என்ன? இதை முதல்ல வந்து மார்ச் மாதம் வந்து இடி வந்து டாஸ்மாகில் ரெய்டு போகுது இல்லையா, போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அண்ணாமலை என்ன ட்வீட் போடுறாருன்னா, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் அப்படின்னு போடுறாரு. இடி வந்து உள்ள டாஸ்மாகில் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ரெய்டு போயிட்டு வந்த பிறகு அவங்க என்ன போடுறாங்க எக்ஸ்தலத்தில்னா 1000 கோடி ரூபாய் முறைகேடு. அப்போ இடிக்கு உள்ள நியூஸ் வந்து எப்படியோ 2 நாள் முன்னாடியே வந்து அண்ணாமலைக்கு தெரியுது. இது வந்து ஒரு கேள்வி. இப்போ இந்த சோதனையை வைத்து இவர்கள் கட்டிய கதைகளுக்கு வந்து அளவே கிடையாது. இப்போ விசாகன் இருக்கார் இல்லையா, விசாகன் வந்து உதயநிதியோட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாராம். சேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாராம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறாராம். அப்புறம் அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து கிழிக்கிறாராம். கிழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டிலே வந்து போடுறாராம். இடி சோதனைக்கு போகும்போது எல்லா மீடியாவையும் கேமராமேன்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க போய் அந்த கிழிச்ச அந்த தாளை வந்து எடுக்கிறாங்களாம். இதெல்லாம் செட்டப் பண்ணி வந்து செய்கிறாங்க. எந்த ஒரு கூமுட்டையாவது குற்றம் செய்கிறவன் முதல்ல வந்து வாட்ஸ்அப் ஷாட்டை வந்து டெலீட் பண்ணுவானா, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பானா? டெலீட் பண்ணுவோம். அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது பிரிண்ட் அவுட் எடுப்பானா? பிரிண்ட் அவுட் எடுத்ததை கிழிச்சிட்டு அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இதுலேயே வந்து போடுவானா? ஒன்று நெருப்பு வச்சு கொளுத்துவான், எப்படியா வந்து அழிக்கிறதுக்கு பார்ப்பான். அப்போ இவர்கள் எப்படி வந்து இந்த ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து புரியுது. அடுத்தது வந்து இந்த ரித்தீஷ்னு ஒருத்தர். இந்த ரித்தீஷ் வந்து யார் அப்படின்னா, இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் புலனாய்வு பத்திரிகையாளர்கள் இவங்க கட்டிய கதை என்னன்னா, யார் அந்த தம்பி, உதயநிதி தான் தம்பி, அவர் உள்ளே போவார், ஸ்டாலினே உள்ளே போவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அப்போ உதயநிதிக்கு வந்து இவர் வந்து ரைட் ஹேண்டாம். யார்? இந்த ரித்தீஷ். இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எங்கே நியமனம் பண்ணணும், யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதனால் வந்து உதயநிதிக்கு இவர் தான் வந்து ஆல்டர் ஈகோ ரைட் ஹேண்ட் மாதிரி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை சொன்னது யாரு? சொன்னது இது வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது சொல்லாதவங்க ஒருத்தர் கூட வந்து கிடையாது. எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன, இவங்கெல்லாம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை ஏன் பேசலை? இந்த ரித்தீஷ் தான் வந்து உதயநிதிக்கு முக்கியமான ரைட் ஹேண்டுன்னு சொல்லி இந்த ரெய்டு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் பேசலை? அப்புறம் இந்த ரித்தீஷ் என்றவர் வந்து தப்பிச்சு போயிட்டாராம், தலைமறைவாயிட்டாராம். தலைமறைவாய் வந்து ஏதோ வெளிநாடு லண்டன் போயிட்டார், துபாய் போயிட்டார் அப்படின்றாங்க. இப்போ இடி, சிபிஐ, அப்புறம் வந்து ஐபி இப்படின்னு இவ்வளவு புலனாய்வு அமைப்புகள், சிபிஐ அது இதுன்னு வச்சிருக்கிற ஒன்றிய அரசு இவர் வெளிநாடுக்கெல்லாம் தப்பிக்க விட முடியுமா? அப்போ இவர்கள் கட்டிய கதை அது. இந்த ரித்தீஷை வைத்துக்கொண்டு உதயநிதியை வந்து நெருங்கப் போகிறார்கள். இந்த செய்திகளை வேண்டுமென்றே கசிய விடுறாங்க. என்ன கசிய விடுறாங்கன்னா, இப்போ திருச்சி சூர்யா, அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் மணி, இன்னும் பல பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள், உதயநிதி கைது செய்யப்படுவார், சபரீசன் கைது செய்யப்படுவார், விட்டா ஸ்டாலினே கைது செய்வாங்க, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த செய்திகள்லாம் கசிய விடப்படுவதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து எப்படியாவது தோக்கடிக்கணும். அதுக்கு வந்து அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், கொள்ளையெடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணணும். அதற்காக இந்த செய்திகளை கசிய விடுகிறார்கள். இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த முயற்சிகள்லேருந்து இன்னமும் ஒன்றிய அரசு பின்வாங்காது. எப்படியும் வந்து மற்ற அமைச்சர்களை கைது செய்வதோ அல்லது உதயநிதியை கைது செய்வதோ எப்படின்ற முயற்சியில் அவர்கள் இன்னும் ஈடுபடுவாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லா செயலுமே வந்து நீ கசிய விடப்பட்ட வேண்டுமென்றே பரப்பப்பட்ட ஒரு தகவல். இப்போ இந்த ரித்தீஷோட இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்னன்னா ஆகாஷ் பாஸ்கரன். டான் பிக்சர்ஸா? ஆமாம், டான் பிக்சர்ஸுடைய ஆகாஷ் பாஸ்கரன். அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்கரன் வந்து கிட்டத்தட்ட 450-500 கோடி ரூபாய் டாஸ்மாக் பணத்தை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து முதலீடு செய்து அதில் வந்து சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆகாயம் தமிழில் வந்து நிறைய சினிமா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுத்துருக்குறீங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுகிறது?
ஒரு ஸ்டார் ஆக்டர்கிட்ட வந்து கால் ஷீட் வாங்கணும். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட 5 காசு கிடையாது, 5 ரூபா கிடையாது, உங்களுக்கு வந்து தனுஷ் கால் ஷீட் வந்து கிடைக்குது, ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிடுறீங்க. உடனே நீங்கள் என்ன கால் ஷீட் கிடச்சின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபினான்சியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க பணத்தை கொடுக்க போகிறாங்க. அன்பு செழியன் இருக்கார், இன்றைக்கி தமிழ் சினிமாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கந்துவட்டிக்காரர். அவர்கிட்ட போய் தனுஷ் கால் ஷீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தம்பி எவ்வளோ கோடி ரூபா வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு 200 கோடி ரூபா வேணும்னா மேஜைக்கு கீழே வந்து இருந்த கேஷை எடுத்து முன்னாடி உங்களுக்கு தள்ளுவார். நீங்கள் பேக்கில் வச்சுட்டு வந்துட வேண்டியது தான். அப்புறம் படம் எடுத்து ஓடி வெற்றி அடைஞ்சு ஓடிடி அது இதுன்னு இன்டர்நேஷ்னல் ரைட்டு இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அவருக்கு வந்து 2 காசு 3 காசு வட்டியோடு நீங்கள் வந்து திரும்ப ஒப்படைக்க போகிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் எல்லா தயாரிப்பாளர்களும் இப்படித்தான் படம் எடுக்கிறாங்க. யாரும் வந்து கையில் வந்து காசு வைத்து கொண்டு படம் எடுப்பது இல்லை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும், ஆகாஷ் பாஸ்கரன் பொறுத்த வரைக்கும், அவர் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக கூட இந்த நடிகர்கள்ட்ட வந்து அவர் கால் ஷீட் வாங்கியிருக்கலாம், அப்படி வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் அது ஏன் கால் ஷீட் கொடுத்தீங்கன்னு நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனை கேட்கணும், தனுஷை கேட்கணும், சிம்புவை கேட்கணும். அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்ததை வச்சு ஒரு அன்பு செழியன்ட்ட வந்து பணம் வாங்கி தயாரிச்சிருக்க முடியாதா? இதுக்கும் டாஸ்மாக்கு எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அன்பு செழியன் வந்து இப்படி பிளாக் மணியில் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறான்றது ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். தானு உள்ளிட்ட பெரிய தயாரிப்பாளர்கள் கூட அன்பு செழியன்ட்ட வந்து இந்த மாதிரி இப்போ நிதியெல்லாம் வாங்கி தான் வந்து சினிமா வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ அன்பு செழியன் வீட்டுக்கு என்னைக்காவது இடி ரைடு போயிருக்கா? போனதில்லை. ஆனால் அன்பு செழியன் முன்னாடி வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஏதோ ரைடு போச்சு. அன்பு செழியன் வந்து ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருடைய பணமும் இதில் புழங்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் எந்த ஆளுங்கட்சி யார் வராங்களோ எல்லாரோடையும் நெருக்கமாக வந்து இருப்பார். சினிமா எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் யார் போனாலும் காசு கொடுப்பார். அவருக்கு தேவை வந்து வட்டி. ஆனால் அவர்கிட்ட வந்து இடி வந்து போகல. அடுத்தது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துங்க, சுபாஷ்கரன். இந்த சுபாஷ்கரன் மேலே வந்து இங்கிலாந்துலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இவர் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அங்கே கேஸ் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கேஸுக்கும் அந்த பணத்துக்கும் இங்கே எடுக்கிற அவருடைய சினிமாவில் முதலீடு செய்கிற பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இதை பற்றி இடி என்னைக்காவது வந்து போயிருக்குதா? அப்போ வந்து போகலை. இப்போ இதில் வந்து மேட்ரு வந்து என்னென்னா, ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு அது என்னது பராசக்தின்னு ஒரு படம் வந்து எடுக்க போகிறாரு. அஞ்சாம்பை என்பது திராவிடன் உடைமையடா அப்படின்ற டேக்லைனோட வந்து எடுக்கிறாரு. இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொங்கலில் வந்து விஜயனுடைய ஜனநாயகன் படம் வந்து வருது. ஜனநாயகன் படம் வந்து கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு, அவருடைய அரசியல் வருகைக்கும் வந்து ஒரு மாஸ் என்ட்ரிக்காக ஒரு பிரச்சார படமாக தான் நிச்சயமாக இருக்க போகுது. அப்போ இதுக்கு போட்டியாக வந்து சிவகார்த்திகேயன் படத்தை வந்து இவங்க முயற்சி பண்ணுறதாகவே வச்சுக்குவோம். இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 2K கிட்ஸ் மத்தியில் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பதை விட சிவகார்த்திகேயனுக்கு தான் வந்து ரசிகர்கள் வந்து அதிகம். அது கடைசியாக அமரன் வெற்றியிலேருந்து நீங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இவங்கள்லாம் வந்து சிவகார்த்திகேயனை தான் வந்து ரசிக்கிறாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து படம் வந்து ஹிட்டாகி விஜய் படம் வந்து ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு என்ன நஷ்டம்னா பிரச்சாரத்தில் நஷ்டம். ஏன்னா விஜய் வந்து தீவிரமாக திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ண போகிறாரு. அதை எப்படியாவது தடுக்க முடியுமா? இந்த ரெய்டுகள், இப்போ ரெய்டுன்னு போனால் வந்து நடிகர்கள் பயப்படுவாங்கல்ல. இப்போ இந்த பாஸ்கரனே படம் எடுத்துகிட்டு இருக்க நடிகர்கள்லாம் ரைட்லாம் வந்துருச்சு, இனி படம் வேணாம் ட்ராப் பண்ணிடுவோம், இப்படிலாம் வந்து ஒரு நெருக்கடி தானே அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து செய்யலாம்ல. அப்போ பிஜேபி வந்து யாரை ஊக்குவிக்க? இப்போ எம்ரான் படம் வந்தது, எம்ரான் படத்துக்கு எதுக்கு ரைடு விட்டாங்க? பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க. பிஜேபி குஜராத் இதற்காக பிருத்திவிராஜ் வீட்டில் வந்து ரைடு போனாங்க. தயாரிப்பாளர் ஃபைனான்சியர் வீட்டில் வந்து ரைடு போயிருக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு எதிராக நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா ரைடு வருவாங்க. அப்போ அதையும் நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கும் இதற்கும் வந்து சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த செய்திகளெல்லாம் இப்படி கசிய விட்டு டாஸ்மாக் ஊழல் பணத்தில் தான் படம் எடுக்கிறார்கள், ரித்தீஷ் தான் உதயநிதிக்கு ரைட்டு, சபரீசன் கைதாக போகிறாரு, உதயநிதி கைதாக போகிறாரு, இப்படி எவ்வளோலாம் வந்து பரப்பி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 10 அமைச்சர்கள் வரிசை கியூவில் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பேசி பார்த்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒற்றை அடியில் இன்னைக்கு இது எல்லாத்தையும் வந்து முடிச்சு வச்சிருச்சு. 1000 கோடி 10,000 கோடின்னு சொல்லிட்டு உங்க நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. இவர் எடப்பாடி சொன்னது 50,000 கோடி. 50,000 கோடி. அது எப்படி சார்? எந்த அடிப்படையில் வந்து 1000 10,000 50,000 இழுத்துட்டே போகிறாங்களே, அதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? என்ன அடிப்படைன்னு சொன்னால், இவங்க சொல்கிறது டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் வந்து கியூஆர் கோடு இருக்குது, பார் கோடு இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் எவ்வளோ பார் கோடு போட்டிங்க, எவ்வளோ பார் கோடு வந்து போடலை, இதில் வந்து ஏமாற்றிருக்கிறீங்க. உற்பத்தி வந்து அதிகமாக குறைவாக செஞ்சதாக கணக்கு காமிச்சு அதிகமாக உற்பத்தி செஞ்சு பிளாக்கில் வந்து விற்றுருக்குறீங்க.
அப்போ அடுத்தது வந்து டாஸ்மாகில் வந்து நேரம், அந்த நேரத்துக்கு விற்பனை நேரம் போக வந்து விற்றுருக்குறீங்க. அதன் பிறகு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாயை வந்து அதிகம் வந்து வாங்குறீங்க. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. அப்போ இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி வந்து இது அது பேர் என்ன மீட்ரு, இபி மீட்டருடைய ரீடிங் பார்த்துச்சான். அந்த ரீடிங் வந்து திருச்சி சூர்யா சொல்கிறாரு, ஒரு ப்ரொடக்ஷன் நடந்தால் எவ்வளோ ரீடிங் நடக்கும், 24 மணி நேரமாக அது ரீடிங் போனால் எவ்வளோ நடக்கும், அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம், இப்படிலாம் வந்து இதெல்லாம் கோர்ட்டில் வந்து நிற்குமாங்க? இது ரீடிங்கை வச்செல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா? ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் மேலே அதிகாரிகள் மேலே இந்த மாதிரி போடப்பட்ட எஃப்ஐஆர் என்பது வந்து 2014 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 52 எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அமைச்சர்களாக இருந்ததெல்லாம் யார்? அதிமுக அமைச்சர்கள். இப்போ அதெல்லாம் நோண்டி எடுத்து இடி வந்து அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு பதில் மனு தாக்கல் செய்துன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் மாட்டுவா? அதிமுக தானே மாட்டோம். இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ அந்த பழைய எஃப்ஐஆருக்கெல்லாம் வந்து யார் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு பதில் சொன்னால் அதில் இடி வந்து மாட்டிக்கும். இப்படி பல இடியாப்ப சிக்கல் வந்து இருக்குது. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஊழலுங்க, ஒரு கட்டமைப்பு ஊழல். நீங்கள் டாஸ்மாக் தொடங்கினதுலேருந்தே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இல்லீகலாக பார் நடத்துறது, 10 ரூபா அதிகம் கொடுக்கறது, இப்போ தான் வந்து நீங்கள் வந்து QR கோடு மூலமாக பணம் கட்டலாம், ரசீது கொடுக்க போகிறோம், இதெல்லாம் இப்போ தான் அமலுக்கு கொண்டு வர்றதுக்கு சில இடங்களில் அமல்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா கடைகளையும் அமல்படுத்துகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து சீர்திருத்தங்கள் செய்து தான் இதை வந்து முடியுமே தவிர, இவர்கள் சொல்வது போல் வந்து 50,000 கோடி 1 லட்சம் கோடி ஊழல் என்பதற்கெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்ததுன்னு சொன்னால் மொத்த டாஸ்மாக் நிறுவனம் எல்லா டைரக்டர்ஸும் இப்போ விசாகன் மேலே வந்து போயிருக்கிறாங்க, மற்ற டைரக்டர் வீட்டுக்கு மேலேயும் வந்து சோதனை போடலை. அப்போ ஒரு அதிகாரி வந்து மொத்த டாஸ்மாகையும் சுருட்ட முடியுமா? அது ஒரு கூட்டு நிறுவனம், ஒரு கார்பரேஷனு. அதில் வந்து ஆடிட்டிங் இருக்கும், பல கணக்காளர்கள் இருப்பாங்க, பல அதிகாரிகள் இருப்பாங்க, பல இயக்குநர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு நிறுவனத்திட்ட வந்து நீ திருட்டுத்தனமாக வாங்கணும்னு சொன்னால் டாஸ்மாகில் வந்து டாப் டு பாட்டம் வந்து எல்லா ஊழியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு கார்பரேஷனே ஊழலில் ஈடுபட முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? அப்போ இது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து எடுத்துக்கோங்க. எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க 40 ரூபா 50 ரூபா அதிகம் வராங்க. அதை கூட நான் ஊழல்னு சொல்லலை, அது டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் பிளாக்கில் வந்து வீட்டு உபயோக சிலிண்டரும் கமர்ஷியல் சிலிண்டரும் உங்களால் வாங்க முடியுமா? முடியாதா? முடியும். அதுக்கு நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா அதிகம் வந்து கொடுக்கணும். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்திய அரசனுடைய பெட்ரோலிய நிறுவனங்கள் தான் எல்பிஜி கேஸை வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ சிலிண்டர் தயாரிக்கிறாங்கன்ற கணக்கு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ மொத்த விநியோகஸ்தர்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்ளை பண்ணுறீங்க அதுக்கு கணக்கு இருக்குது. அங்கேருந்து வந்து ரீட்டைல் ஏஜென்சிக்கு எவ்வளோ அனுப்புகிறீங்க அதுக்கு வந்து கணக்கு இருக்குது. அப்புறம் வந்து லோட்மேன் வந்து வீடு வீடாக டெலிவரி பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது பிளாக்கில் வந்து கமர்ஷியல் சிலிண்டரும் ஹோம் சிலிண்டரும் எப்படி பிளாக் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது? அப்போ ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபா அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுவதும் எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொள்ளை போகுது? இதற்கு என்ன பதில்? இப்போ இது போய் இடி விசாரிக்குமா? இது ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு ஊழல். அப்போ இந்த கட்டமைப்பு ஊழலை மக்களுடைய விழிப்புணர்ச்சி மற்றும் வந்து சீர்திருத்தங்கள், இன்னும் வந்து ஒரு முறையான வந்து கண்காணிப்பு, இதன் மூலம்தான் கொண்டு வர முடியுமே தவிர, இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது. டாஸ்மாக் ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. இதில் திமுக அதிமுக 2 பேர் ஆட்சி காலத்திலே 2 பேருமே பார் நடத்துவாங்க. அவங்க இவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, இவங்க அவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது தான் இடி வந்து தேர்தல் சமயத்தில் வருது. இப்போ 2014 21 5 வருஷமாக இடி வந்து கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சா? அப்போயே வரல, அப்போயே வந்து விசாரிக்கல, அப்போயே வந்து 1000 கோடி 50,000 கோடி ஊழல்னு அப்போயே வரல. ஏன்னா அப்போ வந்து எடப்பாடியுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்போ வந்து இது கூட்டணி முறிஞ்சு திரும்ப வந்து சேர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ திமுக எப்படியாவது வந்து வீழ்த்தணும். திமுகவை ஏன் வீழ்த்த வேணும்? இப்போ வந்து ரவீந்திரன் துரைசாமி பல பேட்டிகள் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, பாஜகவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலாம் ஒரு மேட்டரே கிடையாது, பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியம், இதில் யார் வேணால் ஜெயிச்சுட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கியமானதாக கருதுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், திமுக இந்திய அளவில் பாசிச பாஜகவுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணியை ரீபில்டு பண்ணுது. இப்போ டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு
பல மாநில முதல்வர்களை சென்னைக்கு வரவழைத்து ஒரு மாநாடு அமைத்து அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முயற்சி பண்ணுறாரு. இப்போ இந்த கவர்னர் தீர்ப்பை ஒட்டி 8 மாநில எதிர்க்கட்சி மாநில முதல்வர்களுக்கு வந்து லெட்டர் போட்டிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி. இந்த தீர்ப்பை முடக்குவதற்கு குடியரசுத் தலைவரின் மூலமாக உச்சநீதிமன்றத்தை வந்து மிரட்டுகிறார்கள். நீங்கள் வந்து இதற்கு வந்து எதிராக ஆதரவு தரணும், நம்ம சந்திக்கணும். அப்போ இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுவதற்கும் மாநில சுயாட்சிக்கு போராடுவதற்கும் ஸ்டாலின் வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ காங்கிரஸை விட பாரதிய ஜனதா வந்து திமுகவை முக்கியமான வில்லனாக பார்க்கறது. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டோட அரசியல் பண்ணலை. நாம் ஆளுகின்ற மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரமாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்து வருகின்ற கேரளமாக இருக்கட்டும், கர்நாடகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சேர்ந்து கொண்டு இவர்கள் அணி சேர்க்கிறார்கள். அப்போ இந்த திமுகவை வந்து முடித்தால்தான் இந்த முயற்சியை வந்து அழிக்க முடியும் அப்படின்றது பிஜேபியோட நோக்கம். அதனால தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்பாடுபட்டாவது எந்த கதைகளை உருட்டியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள். அதற்கு தான் இந்த இடி ரெய்டு. அந்த ரெய்டுக்கு இன்னைக்கு வைத்தது ஆப்பு உச்சநீதிமன்றம். சார், இப்போ இடி தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள்லாம் இந்த முயற்சிகள் சட்ட போராட்டங்கள் வந்து வெற்றி பெறலை. அதில் வந்து சிறைக்கு போனாங்க, கைதானாங்க, இடி நடவடிக்கை தொடர்ந்தது, அதெல்லாம் இருந்தது. ஆனால் நீதிமன்றங்கள் பல சமயங்களில் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. திமுக வந்து இதற்கு இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து கபில் சிபல் அப்புறம் முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் ஏற்பாடு செய்து சரியான லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சின்சியராக எஃபர்ட் போட்டதுனால தான் இந்த வெற்றி. ரெண்டாவது, இந்த வழக்கு மட்டுமல்ல, கவர்னர் கேஸே எடுத்துங்களேன். கவர்னர் கேஸ் கூட ஒரு லேண்ட்மார்க்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அப்படின்னு வந்து கொண்டாடப்படுகிறது. அதாவது கவர்னர் வந்து 1 மாதத்தில் முடிவெடுக்கணும், குடியரசுத் தலைவர் வந்து 3 மாதத்தில் முடிவெடுக்கணும்னு அவர்களுக்கு அந்த காலக்கெடு நிர்ணயித்ததாக இருக்கட்டும், அவர் ஒப்புதல் அளிக்க மறுத்த மசோதாக்களை உச்சநீதிமன்றமே வந்து 142 சிறப்பு அந்த அதிகாரத்தின் கீழ் வந்து ஆக்டாக பாஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அடுத்தது இப்போ சமக்கர சிமிக்ஷா அபியானுக்கு வந்து 2152 கோடி ரூபாய் பணம் தரல, நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல வழக்குகளில் வந்து திமுக வந்து சட்ட போராட்டத்தை வந்து நேர்த்தியாக எதிர்கொள்கிறது. மக்கள் மன்றத்திலையும் அது முன்வைக்கிறது. அதனால தான் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்துள்ள மிக்க நன்றி. நன்றி.